ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். பிரெட் பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சிடலாம். பேன் காஞ்சோடனே கீ சேர்த்துடலாம். இப்போ ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். இது வீட்லேயே சிம்பிளாக பண்ணுற ரெசிபி தாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரெட்டு. இந்த பாருங்கள், ரெண்டு பக்கமும் ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப டோஸ்ட் ஆகக்கூடாது, சும்மா லைட்டாக டோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இதில் வந்து மயோனைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மயோனைஸ் வீடியோ ஃபஸ்ட்லேயே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது மயோனைஸ் சேர்த்தாச்சு. இதில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கேமரா மூவ் ஆகிட்டுருக்கு, நான் கவனிக்கல. ஓகே, இப்போது நம்ம அந்த சீஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இது தனியாகவே பீஸாவுக்கு ஆட் பண்ணுற மாதிரி மஷ்ரூலா சீஸ் கிடையாது, இது ஸ்லைஸ் சீஸு. இது அந்தளவுக்கு நீங்கள் இழுத்து அந்த ரப்பர் மாதிரி வராது. இது அப்படியே அந்த சீஸ் ஃப்ளேவருக்கு தான் இது வைக்கிறது. பிரெட் பீஸாக்காக இது பண்ணுறது. இதில் நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு நான் வந்து கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ, கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ, கார்னோ இல்லை ஆலிவ் ஃப்ரூட் எதனா இருந்ததுன்னா நீங்கள் கூட வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ என்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் மட்டும் நான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ இதை என்ன பண்ணலாம், ஒரு 10 நிமிஷம் அந்த ஹீட்டில் வைக்கலாம். இந்த பாருங்கள், பீஸா நல்ல சீஸ் மெல்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். சிம்பிளான நம்மளுடைய தவா பீஸா இது. நம்ம பேனில் பண்ணுறோம், டோஸ்டர் இல்லை நம்மக்கிட்ட, அதனால் நம்ம தவாலே பேனில் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியும் நம்ம வீட்டிலே பண்ண பீஸா ரெடி, பிரெட் பீஸா. இதே மாதிரி நீங்களும் நம்ம குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி வீட்டில் செய்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், உள்ள சீஸ் வெந்திருக்கு, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. அவ்வளோதான், குயிக்காக நம்ம பிரெட் பீஸா ரெடி ஆகிடுச்சு. 2 செகண்ட்ஸில் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் நம்ம குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.